ஹாய் ஹை, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா வான் வெல்பர்ன் டிசீஸ். வான் வெல்பர்ன் டிசீஸ்னா என்னன்னா, இது ஒரு இன்ஹெரிட்டட் ஜெனடிக் டிசார்டர். இது எந்த ஃபேக்டர்னால வரும்னா, எய்த் ஃபேக்டர்னால வரும். இதால பிளட்டை கிளாட் பண்ணவும் முடியாது. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கிளாட்டிங் ஃபேக்டர். கிளாட்டிங் ஃபேக்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பிளட் கிளாட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. இதுல மொத்தம் 13 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபைப்ரினோஜன், செகண்ட் பிளாஸ்மா த்ரோம்போபிளாஸ்டின், தேர்ட் டிஷ்யூ த்ரோம்போபிளாஸ்டின், ஃபோர்த் என்னன்னா கால்சியம், ஃபிஃப்த் லேபின் ஃபேக்டர், சிக்ஸ்த் ஃபேக்டர் கிடையாது, செவன்த் ஃபேக்டர் ஸ்டேபிள் ஃபேக்டர், எய்த் ஃபேக்டர் ஆன்டிஹீமோஃபிலிக், நைன்த் ஸ்டேபிள் இது கிறிஸ்மஸ் ஃபேக்டர், 10th என்னன்னா ஸ்டூவர்ட் பூவர் ஃபேக்டர், 11th என்னன்னா பிளாஸ்மா த்ரோம்போபிளாஸ்டின் ஆன்டிஸ்டீரம், 12th என்னன்னா ஹச்மன் ஃபேக்டர், 13th என்னன்னா ஃபைப்ரின் ஸ்டேபின் ஃபேக்டர். என்ன பார்க்க போறோம்னா காசஸ்ல ஜெனடிக் மியூட்டேஷனும் அக்யூட் வான் வில்பர்ன் டிசீஸும். அக்யூட் வான் வில்பர்ன் டிசீஸ் எதனால காசு ஆகுதுன்னா, ஹார்ட்டோ இம்யூன் டிசார்டர், ஹார்ட் டிசீஸ், சர்டைன் கேன்சர். நம்ம நிறைய மெடிகேஷன் எடுத்துக்க. அடுத்து நம்ம இப்போ பார்க்க போற டாபிக் ரிஸ்க் ஃபேக்டர். ரிஸ்க் ஃபேக்டர்ல என்னன்னா ஜெனடிக், ஃபேமிலி ஹிஸ்டரி, செக்ஸ், அப்புறம் ஏஜ், ப்ளீடிங் டிசார்டர்ஸ், அப்புறம் சர்ஜரி. ட்ரீட்மெண்ட்ல வான் வில்பர்ன் ஃபேக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுப்போம், அயன் சப்ளிமெண்ட் கொடுப்போம், ஹார்மோனல் தெரப்பி கொடுப்போம். இப்போ ப்ரிவென்ஷன் பார்க்க போறோம். ப்ரிவென்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா அவாய்ட் பிளட் திக்கனிங் மெடிடேஷன் சச்சஸ் அஸ்பிரின் அண்ட் வார்ஃபாரின். அப்புறம் ஹெல்த் கண்டிஷன் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும். அப்புறம் குட் ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொடுக்கணும். அடுத்து காம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். காம்ப்ளிகேஷன்ஸ்ல அனிமியா, லைஃப் த்ரெட்டனிங் ஹெமரேஜ், எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கும்.